ஹலோ வச்சோ நமஸ்தே சப்கோ ராம் ராம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரவீன் உத்ராதில் அதாவது பண்டித் பிராச்சீன் பத்ய சைனிகா அதாவது ஏன்ஷியன் போய்ட்ரியோட ஆதார் பர் அதை பேஸ் பண்ணி கவி துளசிதாஸ் கி காவியகத் விசேஷதாएं का परिचय दीजिए. அதாவது துளசிதாஸோட அந்த ஸ்பெஷலைசேஷன் அதை பற்றி ஒரு சம்மரி எழுத போகிறோம். ஓகே, तुलसीदास की जी की காவியகத் விசேஷதாएं அவரோட காவியகத் விசேஷதாएं நான் எந்த நோட்ஸ் இதில் ஃபாலோ பண்ணேன்னா, அதாவது இப்போ வந்து ஓம் சக்தி நோட்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னே வந்து நான் ஜெய் பப்ளிகேஷன்ஸோட நோட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துங்க. அதாவது துளசிதாஸ் ஜிக்கு காவியகத் விசேஷதாएंல வந்து பார்த்தீங்கன்னா, तुलसीदास की जन्म அதாவது அவரோட பிறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனம் கே சம்பந்தமே அதாவது வித்வானோக்கு மே ஏகதா நஹி ஹை. அதாவது ஏக் மத் யார்கிட்டையும் இல்லை, அதாவது ஒரே மாதிரி கருத்து யார்கிட்டையும் இல்லை. அதாவது சமான்யத் இன்கா ஜனம் வந்து சன் 1497 में माना जाता है. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 1497 இவரோட ஜனம் இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்லி அவங்க நம்புகிறாங்க. ஓகே, அதாவது तुलसीदास வந்து एक युग चेतना கவி. யுக் சேத்தா கவி அப்படின்னா எப்படி? அதாவது யுக் சேத்தா கவி அப்படின்னா அது வந்து அதாவது ஒரு கவி சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த யுகத்துக்கு அவரோட அந்த சகாப்தம் எப்படின்னா, அந்த சமகால உணர்வு வந்து அவர் அற்புதமாக எழுதியிருப்பார். அவர் வாழ்ந்த பீரியடில் சொசைட்டியில் என்ன நடந்தது அப்படின்றத கான்டெம்பரரி கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கான்டெம்பரரி கான்ஷியஸ்னஸ், சமகால உணர்வை பற்றி நல்லா எழுதியிருப்பார். அவர் வந்து ஒரு கவி சகாப்தம். उन्होंने आदर्शहीन तथा लक्ष्यहीन होते समाज में अपने काव्य के माध्यम से आदर्श की स्थापना की. அதாவது அவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அது முகல் பீரியடு. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க அந்த பீரியடில். அப்போது அந்த டைமில் வந்து சொசைட்டியில் சமூகத்தில் வந்து ஒரு சரியான ஒரு வழியே இல்லாமல் வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க மக்கள். இந்தியாவில் வந்து மக்கள் வந்து சரியான வழி தெரியாமல் அவங்க தவிச்சிட்டு இருந்தப்போ இவர் வந்து அவங்களுக்கு வந்து தன்னோட கவிதை மூலமாக ஒரு வழியை, அதாவது ஐடியாலஜி, ஒரு கிரேட் ஐடியாலஜி அவர் காமிக்கிறாரு. ஒரு லட்சியம், ஒரு எய்ம் வந்து கொடுக்குறாரு லைஃப்க்கு. அது எப்படின்னா, உன்னோனே ஆதர்ஷஹீன் தத்தா லக்ஷயஹீன், அதாவது எய்மே இல்லாத, குறிக்கோள் இல்லாத ஒரு சமாஜுக்கு, சொசைட்டிக்கு अपने काव्य के माध्यम से தன்னோட पोएट्री மூலயமா அவர் வந்து ஆதர்ஷ் கி ஸ்தாபனா கி, ஒரு சரியான வாழ்க்கை முறை எப்படி தான் இருக்கணும் சொசைட்டி அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்கார். इसलिए उन्हें लोक नायक तथा उनके काव्य को समन्वय का काव्य कहा जाता है. लोक नायकன்னு சொல்கிறாங்க, மக்கள் தலைவர், அதாவது மக்கள் தலைவர்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சமான்வய காவியம் அப்படின்னா கோஆர்டினேஷன் போய்ட்ரி, அதாவது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு சொசைட்டி எப்படி இருக்கணும், ஐடியல் சொசைட்டி அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருந்தார். ஸோ அது வந்து சமன்வயக்கா காவியன்னு சொல்கிறாங்க. அதை எழுதின அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, துளசிதாஸ் எழுதின அந்த ராமசரித மானஸ், அதாவது ஹிந்தியில் ராமாயணம் எழுதியிருக்கார் இல்லையா, அது. அதுக்கப்புறம் ராமசரித மானஸ் வந்து துளசிதாஸ்க்கு சர்வோத்கிருஷ்ட ரச்சனா மானி ஜாத்தி है. ரொம்ப சூப்பர் ஒரு ரச்சனா, கவிதை போய்ட்ரி எதுனா அது ராமசரித மானஸ். उनकी अन्य प्रमुख रचनाएं हैं दोहावली, कविता रामायण, गीतावली, रामाज्ञा प्रश्नावली, विनय पत्रिका, राम लल्ला नहचू और पार्वती मंगल, जानकी मंगल, भरवई रामायण और बैराग्य संदीपिनी और कृष्ण गीतावली, இதெல்லாம் வந்து அவர் எழுதின अन्य काव्यங்கள். இதெல்லாம் तुलसीदास जी की काव्यगत विशेषताओं को निम्नलिखित बिंदुओं के माध्यम से स्पष्ट किया जा सकता है. அதாவது நம்ம கிளியர் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சப்டைட்டில்லாம் போட்டு எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு சப்டைட்டில் பார்த்திங்கன்னா நாம் கி மகிமா, அதாவது அதாவது ராமை விட பவர்ஃபுல் வந்து அவர் ராம் நாம் அப்படின்னு நினச்சார். அதை மாதிரி ஜனங்கக்கிட்ட அந்த மாதிரி சொன்னார். ராம் நாமம் வந்து ஜபிக்கிறது மூலயமா, அதாவது என்ன சொல்கிறது, சாண்டிங் ஆஃப் லார்ட் ராமா, அதை ஜபிக்கிறது மூலயமா நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினச்சார். அதாவது அந்த நேமுக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொன்னார். ராம் நாம் கி மகிமா, அதாவது तुलसीदास ने राम की अधिक मूल्य
उनके नाम को दिया है. ராம் से अधिक வேல்யூ, அதாவது ரொம்ப வேல்யூ வந்து ராமோட நேம் அப்படின்னு சொன்னார். ராம் ந சக்கே ராம் குணு காயி, राम न सके राम गुण गाई, अगर राम गुण गाते रहो, जो राम से नहीं होगा वो भी राम गुण गाने से हो जाता है. अर्थात कहकर और राम का नाम लेकर तरने वाले अर्थात उन अनेक भक्तों के उदाहरण देकर तुलसीदास ने जप भजन को भक्ति में मुख्य रूप से स्वीकार करते हैं. அதாவது பக்தி மே முக்கிய ரூப் என்னென்னா, அதாவது ஜப் பஜன் அப்படின்னு சொல்கிறார். சாண்டிங் ஆஃப் பஜன்ஸ், நிறைய பஜன்லாம் இந்த துளசிதாஸோட அந்த போயட்ரி இருக்கு இல்லையா, அது ராமாயணம். ஸோ அது வந்து அதை நம்ம ஜபிச்சுட்டு, அதாவது சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஜப் பஜன் அப்படின்றாரு. ஜப் பஜன் करने से वो जो है सब कुछ ठीक हो जाता है. ஓகே, அதுக்கடுத்தது தாஸ்ய பாவனா. தாஸ்ய பாவனா அப்படின்னா என்னது? தாஸ்ய பாவனா, தாஸ்யன்னா என்னது? ஸ்லேவரி, அதாவது குலாமி இல்லையா, அடிமைத்தனம். அதாவது இந்த இடத்துல வந்து அதாவது ஆக்ஞா பாலன் கேலியே விவஷ் ஹோனா. ஆக்ஞா பாலன்னா என்னது? கர்த்தவிய பாலன், ஆக்ஞா பாலன், அதாவது கடமை தவறாமல் டியூட்டி கான்ஷியஸோடு இருக்கிறது. பெரியவங்க சொன்னால் அதை நம்ம தட்டாமல் செய்கிறோம்ல, அதை கர்த்தவிய பாலன் அல்லது ஆக்ஞா பாலன் சொல்லுவாங்க, ஒபீடியன்ஸ். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதாவது தாஸ்ய பாவனா. தாஸ்ய பாவனா அடிமைத்தனம், அதாவது அடிமையாக இருக்கிறது. तुलसी काव्य में उनकी दास्य भावना प्रकट होती है. दास्य भावना प्रकट होती है ना, அந்த ஆக்ஞா பாலன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அடிமைன்னு எழுத கொடுக்கக்கூடாது, ஆக்ஞா பாலன், அதாவது கர்த்தவிய பாலன், அதாவது டியூட்டி கான்சியஸோடு இருந்தது, பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்த ஒபீடியண்ட்டாக இருந்தது. அதை பற்றி தான் எடுத்துக்கணும். दास्य भाव की भक्ति का चरम उत्कर्ष बड़ी विविधता और गंभीरता से उनका काव्य में मिलता है. அதாவது இந்த தாசிய பாவம் இருக்கு இல்லையா, அதாவது தாசிய பாவம்னா என்ன சொல்கிறது? அதான் நான் சொல்கிறேன்ல, அதாவது கடமை தவறாமல் இருக்கிறது, பெற்றோர்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அதுதான் ஆக்ஞா பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட சரம் உத்கர்ஷ் அப்படின்னா என்ன சொல்கிறது? ஒரு சரம் சீமான்றால கிளைமேக்ஸ், அதாவது ஒரு உச்சமான ஒரு நிலைமை, அந்த நிலைமை அடையிறது. படி விவிதத்தானா என்னது? டைவர்சிட்டி, நிறைய வேற்றுமை. அவர் கம்பீரதா, சீரியஸ்னஸ்க்கு சாத்து உன்கே காவியமே மில்தா. அதனோட முக்கியத்துவம், அதனோட சரம் சீமா வரைக்கும் போயிட்டு அதை வந்து நல்லா ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பார். ஆதர்ஷ்கி ஸ்தாபனா. ஆதர்ஷ்னா என்னது? ஐடியல் சமூகத்தை வந்து அவர் எப்படி ஸ்தாபனா பண்ணுறாருன்னா, எப்படி அமைக்கிறாருன்னு பாருங்கள். तुलसी जी के युग में समाज अनेक विसंगतियों के से जूझ रहा था. அதாவது துளசிதாஸ்க்கு அந்த டைம் நான் சொன்னல, முகல் பீரியட் அது. அந்த டைமில் பார்த்தோன்னா சமாஜ்மே அனிக் விசங்கதி அப்படின்னா என்னது? விசங்கத்தின்னா என்னது? அதாவது நார்மல்சி இல்லை, அதாவது அப்நார்மல்சி இருந்தது அந்த டைமில் சொசைட்டியில். அன்யூஷுவல் நிறைய இருந்தது, அதாவது என்ன அனாமலிஸ்ன்னு சொல்கிறாங்க அதை. அப்போது அந்த விசங்கதி, அதை வந்து விசங்கதி சே ஜூஜ் ரஹா தா, அதாவது அந்த சமூகம் வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த நார்மல்சி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தது சொசைட்டி. அப்போது நம்ம அதாவது நம்மளோட அந்த ரிலீஜியஸை காப்பாற்றுறதே பெரிய விஷயமாயிடுச்சு அப்போ. ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மதம் மாற்றம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க முகல்ஸு. ஸோ நீ வந்து அந்த டைமில் வந்து நீ அதாவது நம்மளோட சர்வைலிங்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த டைமில் வந்து இவரோட ராமசரித மானஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ओके, अर्थात जिससे समाज के लिए भिन्न भिन्न अंग अपने वर्ण और आश्रय के मर्यादा का पालन करते हुए लोग हित में सामान्य साधना में रत रहे थे. அதாவது நம்ம சொசைட்டியில் அப்போ வந்து நிறைய இதில் இருந்தது, கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தது, வர்ண வேத் இருந்தது, கம்ப்ளெக்ஷன், அதாவது அந்த பின்ன அங்கு அப்பனே வர்ண ஒரு ஆශ්‍රய் கி, அதெல்லாம் அந்த நிறைய ஒரு டைவர்சிட்டி இருந்தது அந்த டைமில். அந்த மாதிரி இருந்த சொசைட்டியில் மரியாதைக்கு பாலன் கர்த்தவே, அதையும் என்ன பண்ண, மரியாதை பாலன் கரனா, அதுக்கும் ஒரு டிக்னிட்டி, அதுக்கும் ஒரு ஷான், ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சு करते हुए लोग हित की सामान्य साधना में रत रहे थे. लोग हितனா மக்களோட மக்கள் நல்வழிப்படுத்துறது, மக்களுக்கு இது நல்லது அப்படின்றதுக்கான ஒரு சாமானிய சாதனாமே ரத் ரஹேத்துனா ஒரு காமன் ப்ராக்டிஸ், அதை கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதாவது ஒரு சொசைட்டியில் வந்து எப்படி இருக்கணும், அதாவது ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எழுதினார்.
அப்போ ராம் ஜெய்சே ஆக்ஞாகாரி புத்திர. அப்போது எப்படிலாம் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி சொல்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து சம் செட் ஆஃப் டியூட்டிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதாவது புத்திரன்னா அவனோட கர்த்தவியம் என்ன, அதாவது ஒரு ஒய்ஃப்னா அவனோட கர்த்தவியம் என்ன, ஒரு அதாவது பிரதர்னா அவனோட கர்த்தவியம் என்ன அப்படின்ற மாதிரி. ராம் ஜெய்சே ஆக்ஞாகாரி புத்திர, ரொம்ப ஒபீடியண்ட்டாக ராம் மாதிரி ஒரு பையன். லக்ஷ்மண் ஜெய்சா கர்த்தவிய பாராயண் யோத்தா, அதாவது லக்ஷ்மண் மாதிரி ஒரு கர்த்தவிய பாராயண், அதாவது கர்த்தவிய பாலன், கடமையை ஆற்றுற ஒரு பிரதர். அவர் ஹனுமன் ஜெய்சா சேவக், அதாவது சேவக்ன்றது அவனோட எம்ப்ளாயி இல்லையா, அது எம்ப்ளாயின்னா சேவகன் ஆக்சுவலாக. அவர் வந்து ஹனுமன் ஜெய்சா, ஹனுமன் மாதிரி. பரத் ஜெய்சா பாய், ஒரு பிரதர் வந்து அதாவது பரதன் மாதிரியும். அவர் சுக்ரீவ் ஜெய்சி மித்ரு, சுக்ரீவன் மாதிரி ஒரு நண்பன். தத்தா சீதா ஜெய்சி பத்னி, அதாவது ஒரு சீதை மாதிரி ஒரு மனைவி. के माध्यम से उन्होंने दिशाहीन समाज में आदर्श स्थापना का प्रयास किया है. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து, அந்த கேரக்டர்ஸ்க்கு இதெல்லாம் டியூட்டிஸ், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இதுதான் டியூட்டிஸு, இப்படி தான் இருக்கணும், ராஜாவும் பிரஜா எப்படி இருக்கணும், ராஜாவோட டியூட்டிஸ் என்ன, அதெல்லாம் சொல்லி திஷாஹீன் சமாஜ், அதாவது சொசைட்டியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல டைரக்ஷன்ஸே இல்லாமல், ஒரு ஐடியல் டார்கெட் இல்லாத இருந்த சொசைட்டியை வந்து ஒரு ஆதர்ஷ ஸ்தாபனாக்கா பிரயாஸ் கியா, ஒரு நல்ல விஷயம் ஆதர்ஷ ஐடியாலஜியை வந்து ட்ரை பண்ணியிருக்கார் அவர். அப்போ சமன்வய காவியன்னு சொல்லியிருக்கல, சமன்வயம்னா கோஆர்டினேஷன், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு பொயட்ரி. அதாவது ஆச்சாரிய हजारी प्रसाद द्विवेदी ने तुलसीदास के संपूर्ण काव्य को समन्वय की विराट चेष्टा कहा है. அதாவது இவரோட கோஆர்டினேஷன் பார்த்திங்கன்னா இவரோட போய்ட்ரியில் ரொம்ப கிரேட் எஃபர்ட் இருக்கிறதா சொல்கிறார். யார்? ஹஜாரி பிரசாத் திவேதி. அதாவது துளசிதாஸ்க்கு சம்பூர்ண காவியக்கோ, அவரோட என்டையர் அவரோட ரச்சனா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களோ, அதில் பார்த்தோன்னா அதாவது சமன்வயக்கி விராட் சேஷ்டா, ரொம்ப ஒரு கிரேட் எஃபர்ட். எதை நோக்கினா அந்த கோஆர்டினேஷன் நோக்கி. उन्होंने अपने काव्य में लोक और शासन, भक्ति और ज्ञान, शैव और वैष्णव, அப்போ இதெல்லாம் டைவர்சிட்டி இருந்தது. எந்தெந்த விஷயத்தில் இருந்ததுன்னு சொன்னேன். லோக் அவர் காவியம், லோக் அவர் சாசன், மக்களுக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஸ். பக்தி அவர் கியான், டிவோஷனுக்கும் அந்த கியான், அந்த அறிவு இருக்கு இல்லையா, விஸ்டம், அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஷைவ் அவர் வைஷ்ணவ், சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இருந்த ஒரு விவிதத்தை, டைவர்சிட்டி, पक्षों का समन्वय किया, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறார். उदाहरण के लिए तुलसी के युग में शैवों एवं वैष्णवों में भी सांप्रदायिक द्वंद्व चल रहा था. ஆக்சுவலாக ஏற்கனவே அந்த கம்யூனல் ப்ராப்ளம், ஏற்கனவே அந்த ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வேறு இருந்தது முகலால். அது இல்லாமல் கூட சைவ और वैष्णव மே வந்து சாம்பிரதாயிக் வந்து சல்றாத்தான அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனல் கன்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது. யார் கூட? சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் நடுவில் அது வேறு ஒன்று போயிட்டு இருந்தது. அப்போது துளசினே अपने काव्यों में राम जो विष्णु के अवतार माने जाते हैं. அப்போ அவரோட காவியத்தில் பார்த்தீங்கன்னா ராம பற்றி தான், ராம் தான் மரியாதை புருஷோத்தம், ராம் பற்றி தான் எழுதுனாரு. அது பார்த்திங்கன்னா அது வந்து யார்? வைஷ்ணவோட விஷ்ணுவோட ஒரு அவதார் அது ராம் அப்படின்றது. அதே சமயத்தில் தத்தா அவர் என்ன பண்ணார்னா சிவ்க்கு விபின்ன அந்த ரூபங்கா சமன்வயக்கியா, அது சிவனோட மற்ற ரூபம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கையும் கோஆர்டினேட் பண்ணி எழுதியிருக்காரு. வினய பத்திரிகான்ற ஒரு பாடல் அவரோட கவிதை தொகுப்பு எடுத்திங்கன்னா அதில் மங்களாச்சரண் பண்ணியிருப்பார். காயே கணபதி ஜக்பந்தன் शिव पुत्र गणेश की वंदना से हुआ है. அதில் பார்த்திங்கன்னா வந்து மங்களாச்சரண் வந்து வினய பத்திரிகாவில் அந்த சிவ புத்திர கணபதியால் அவர் மங்களாச்சரண் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், வந்தனா ப்ரேயரு. சரி, அதுக்கடுத்து இந்த குரு மகிமா, 5th பாயிண்ட் வந்து குரு மகிமா சப்டைட்டில் இது. அதாவது குருவோட வேல்யூ, குரு எவ்வளோ மகிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ அந்த விபின்ன பக்து கவியோனே, எல்லா பக்தி கவிஞர்களை மாதிரி சமான் तुलसी जी ने भी अपने काव्य में அதாவது குரு மகிமா கா கான் கியா है. குரு மகிமையை பற்றி எல்லா கவிஞர்களும் பாடின மாதிரி துளசியும் பாடியிருக்காரு.
துளசிதாஸ் ஜியோட கி திருடு மானியத்தா, அவரோட ஒரு திருடு மானியத்தா என்னென்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறார். அதாவது ரெகக்னைஸ் பண்ண பஹச்சான், ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறார். அது என்னென்னா, குரு கி கிருபா கே பினா குச் பி சம்பவ் நஹி ஹை. அதாவது ஒரு குருவோட ஆசி அருள் இல்லாமல் எதுவுமே வந்து கிடைக்காது, எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது. ராம் கே முக் சே ஹி குரு கி மகிமா கா வர்ண கர்த்தே ஹுயே, அதாவது ராமரோட வாயால் குருவோட மகிமா சொல்கிற மாதிரி கூட ஒரு ஒரு பத்து அதில் வரும், போய்ட்ரியில் எழுதியிருக்காரு. ஹே तात, पिताजी की अनुपस्थिति में गुरुवंश ने ही हमारी रक्षा की है, नहीं तो हम सभी की துர்தஷா ஹோத்தி. அதாவது பிதா, அதாவது தசரதன் இறந்துட்டார் இல்லையா, அப்போ இருந்ததெல்லாம் அவரோட பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க, அவங்களோட அம்மா இருந்தாங்க இல்லையா. அந்த டைமில் இவங்களை வழிபடுத்துறது யாருன்னா அந்த அவங்களோட குரு தான். அதாவது விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அவங்க தான் வந்து இவரை வழிபடுத்துறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஹே தாத் பிதாஜிக்கு அனுபஸ்திதி, அதாவது அவரோட ஆப்சன்டீஸில் குரு வம்ஷ்னி, அதாவது குரு தான் ஹமாரி ரக்ஷாக்கி, அவர் எங்களை வந்து ரட்சித்தாங்க. நஹி தோ ஹம் சபிக்கு துர்தஷா ஹோகி, அதாவது எங்களோட வாழ்க்கையில் இன்னும் நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கோம், துர்தஷா கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாஷா ஒரு சைலி, சரி இது வந்து 6th சப்டைட்டில் என்னென்னா பாஷா ஒரு சைலி, லாங்குவேஜ் எப்படி இருக்குது, ஸ்டைல், ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ तुलसीदास ने अवधी और ब्रिज दोनों भाषाओं में काव्य रचना की, அதாவது 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அவதி, பிரிட்ஜ், ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் அந்த போய்ட்ரிலாம் எழுதியிருக்காரு. உன்கி பாஷா வந்து பிரசங்கனுக்குள் ஹே, பிரசங்கனுக்குள் அப்படின்றது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். கான்டெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லினா அதாவது ரொம்ப அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த டைமில் நடந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசங்கனுக்குள் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அவரோட ரச்சனா, அவர் எழுதின மெத்தடு. உன்கி ஷைலி வந்து ஸ்பஷ்ட ஒரு மது தத்தா ஆகர்ஷக், ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப கிளியர் கட்டாக எழுதியிருக்காரு, அதே சமயத்தில் இனிமையாக எழுதியிருக்காரு. तुलसी के काव्यों में सभी रसों का समावेश है, அவர் எல்லா ரஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அந்த காவிய போய்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரஸ் அலங்கார் இருக்குது இல்லையா, रस பார்த்தீங்கன்னா எல்லா ரசையும் வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. वीर रस, करुणा रस, भक्ति, वात्सल्य और शांत रस अधिक मात्रा में मिलते हैं ना, எல்லாத்தையும் மேக்ஸிமம் போட்டு எழுதியிருக்காரு. தோஹா ஒரு சாப்பாயை வந்து உனக்கு பிரிய சந்த் எப்படி பண்ணியிருக்காருன்னா, தோஹா 2 லைன்ஸு, சௌப்பாய் 4 லைன்ஸில் சந்த் பண்ணியிருக்காரு, அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. अलंकार பார்த்தீங்கன்னா अलंकार का प्रयोग வந்து सहज रूप में उनके काव्य में मिलता है. अलंकारों பார்த்தீங்கன்னா ரொம்ப சஹஜ், ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. इस प्रकार कहा जाता है कि तुलसीदास कवि थे, भक्त थे और पंडित सुधारक थे. அவர் கவியாக இருந்தார், பக்தராக இருந்தார், ரொம்ப பண்டிதனாக இருந்தார், அதே சமயத்தில் சமாஜ் சுதாரக்காகவும் இருந்தார், சோஷியல் ரிஃபார்மராகவும் இருந்தார். वे भावुक और गंभीर थे, ரொம்ப எமோஷ்னலாகவும் எழுதினார், அதே சமயத்தில் சீரியஸ்னஸாகவும் எழுதியிருக்காரு. லோக் மங்கள் உன்கே காவியம் கா மூல் உத்தேசியம் தான், மக்களோட சுக் சாந்தி தான், அதுதான் அவரோட மூல் உத்தேசம் தான். அதோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா அவர் போய்ட்ரியில் அதுதான். வாத்சவமே சூர் துளசி சசி ஹே, அதாவது வாத்சவமே அந்த ஒரு பது ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி, அதாவது சூரஜ் மாதிரி சூரியன் மாதிரி சூர்தாஸும், துளசி நிலா மாதிரி இவர் துளசிதாசன் சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அவரோட இது இருக்குது அந்த அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதோட முடியுது. ஓகே, see you in the next video.